ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் அக்காவை தேடிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறது, அக்கா அப்பப்போ நீங்கள் எதுவும் போயிடல, அப்போ கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு தான் இருப்பீங்க. எதுக்காக? ஐயோ அந்த அக்கா எஃபர்ட் போடாமல் போயிட்டாங்களே, ஸ்டோரியை பாதியோட விட்டுட்டு அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்பவும் போல தான்டா. சாரி, இந்த வாட்டி பிரச்சனை என்கிட்ட இல்லை, என்னுடைய மொபைலில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. அதனால தான் இத்தனை நாள் வீடியோ என்னால் போட முடியல. அது மட்டும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் 1 வீக்காக வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால தான் என்னால் சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ கூட என் வாய்ஸ் ஸ்லோவாக தான் கேட்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நைட்டு 12 o'clock மேலே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் வர ஸ்டோரிலாம் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக தான் கேட்கும். இந்த ஸ்டோரியோட நேம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, வீமிந்து காதல் இதுதானா. லாஸ்ட் ஜிகுக் பாட்டோட நம்ம முடிச்சிருந்தோம். வீமின்க்கு அதில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 1 ஷாட் போகலாம் சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 1 ஷாட்டை தான் நான் இது ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். இது ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ கூட. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை சேர்ந்த ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இது நான் போகலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மொபைலில் ப்ராப்ளம் ஆனனால என்னால் லாங்காக வீடியோ, அதாவது 1 hour கூட இதில் எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியலடா. இப்போ வர வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்டாக தான் வரும். இது 1 hourக்குள்ள ஸ்டோரி தான். இருந்தாலும் இது நான் 2 பார்ட்டாக தான் போட முடியும். ஏன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் சுத்தமாக வர மாட்டேங்குதுடா. இது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஃபைனல் பார்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிகுக் ஸ்கூல் ஸ்டோரி. அது இன்னும் 2 பார்ட் வருமா 3 பார்ட் வருமா கூட எனக்கு தெரியலடா. எந்த அளவுக்கு வாய்ஸ் இதில் கேட்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அப்புறம் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, மாஃபியா பிரதர்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. இது 2 முடித்தா தான் நெக்ஸ்ட் நான் அதுக்கு போக முடியும்டா. மைண்டில் இந்த 2 ஸ்டோரியுமே ஓடிட்டுருக்கனால என்னால் மாஃபியா பிரதர்ஸை பற்றி யோசிக்க முடியல. இது 2 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் அது மட்டும்தான் போடுவேன். வேறு எந்த 1 ஷாட்டோ எஃப்எஃபோ நான் போடவே மாட்டேன். இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு. ஜூலை 9 என்னுடைய ஆனிவர்சரிக்கா நீங்கள் அதுக்கு ஒரு வீமீன் 1 ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த ப்ராப்ளத்தால் என்னால் போட முடியல. அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்தவங்க தான். அவங்க பேர் ஜோயல். சாரி டியர், லேட்டாக உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறதுக்கு. சாரி டியர், நீங்கள் கேட்ட அன்னைக்கு என்னால் இந்த ஸ்டோரியை அப்லோட் பண்ண முடியலை. For my delayed wishes டா. விஷ் யூ ஏ மெனி மோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டா. லேட்டாக விஷ் பண்ணுறேன், எனக்கே தெரியுது. என் விஷயம் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா, நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் சிஸ்டர் கூட ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்டு அன்னைக்கு என்னால் போட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான்டா இருக்குது. இருந்தாலும் என்னுடைய இந்த விஷயம், இந்த ஸ்டோரியும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்டா. வாங்கடா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் நான் ஸ்டோரியோட நேம் காதல் இதுதானா வீமின் ஸ்பெஷல் பார்ட் 1 போயிடலாமா? நம்ம ஹீரோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு உள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரே குழந்தைங்களோட சத்தமாக இருக்குது. சித்தப்பா வந்தார் அப்படி சொல்லி பசங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? அவன் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கான், தள்ளுங்க, அவன் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுவும் எவ்வளோ லேட்டாக வந்திருக்கான் பாரு. ஜெயா போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு நாங்கள் டின்னர் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு ஜிந்தா பசங்களை அதட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜீன், ஏன் இப்போ குழந்தைங்கள திட்டிகிட்டு இருக்கிறீங்க? உன்னே திட்ட முடியலல்ல, அதனால தான் குழந்தைங்கள திட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பேசலை. அவர் விறுவிறுன்னு இப்போது ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கிறாரு. டேய், நீ எங்கே ஒன்றாலும் இங்கே தான் வரணும், சீக்கிரமாக வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. ரிப்ளை எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ஒரு ரூம்குள்ளே போயிட்டாரு. பாத்தியா அவனுக்கு திமிர. தாத்தா, இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இவனை என்ன தாண்டா பண்ணுறது, நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க அப்படி சொல்லி தாத்தா முன்னாடி இருக்க பாய்ஸ் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஷுக்கா, ஜோன், ஆரம் 3 பேருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏடா, நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் பெற்றுப்பீங்க, ஆனால் அவன் மட்டும் அப்படி சுற்றிட்டு இருப்பானா? தாத்தா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? வேறு என்னடா, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தா கல்யாணம் பண்ணால் இவன் இங்கே இருக்கிறான், அவன் அங்கே இருக்கிறான். என்ன தான் நடக்குதுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ எப்பவும் அதே மாதிரி தான் இருக்கிறான். அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறான் வரான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இவன் இப்படி இருந்தா அவன் அதுக்கு மேலே இருக்கிறான். ஜீன், சொல்லுங்கள் தாத்தா, நீ கால் பண்ணியா? என்ன சொன்னான்? அது தாத்தா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜீன் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. அப்போ ஜிமின் தாத்தா
கால் பண்ணோம், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேண்ணா, அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி சொன்னான். ஓஹோ, நம்மக்கிட்ட பேசுகிறது கூட அவருக்கு அவ்வளோ பிஸி ஆகிட்டாரு. சரி ஜெயஹோப், சொல்லுங்க தாத்தா அப்படியே சொல்லி ஜெயஹோப் பயந்து போய் தாத்தா முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவனுக்கு ஃபோன் போட்டு கொடு. தாத்தா நானா? நீ தான். இவங்க யார் நம்மளை வந்து போட்டாலும் அவன் எடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ போட்டால் எடுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ சுகா வந்து ஜெயஹோப் போட்டு கொடு. நம்மளும் எத்தனை நாள் தான் கண்டு காணாமல் இருக்கிறது, என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில் அப்படின்னு சொல்லி சுகா சொன்னோன்னே இப்போ ஜெயஹோப் வந்து பார்க்குக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ரிங் அடிக்குது, ஸ்பீக்கரில் போட்டாங்க. ரிங் அடித்து கட்டாக போகிற நேரத்தில் கடைசி ரிங்கில் ஹலோ சொல்லுங்கள் ஹோபி, நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்னால் நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க? ஓ, முக்கியமான விஷயமா அண்ணா எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஆமாடாப்பா, ரொம்ப முக்கியமான விஷயந்தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரொம்ப பிஸியாக இருக்காமே, உன் பிரதர் சொன்னாங்க. என்கிட்ட பேசுகிறது கூட உனக்கு டைம் இல்லையா என்ன? அச்சோ தாத்தா, அப்படிலாம் இல்லை. சொல்லுங்கள் தாத்தா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் தாத்தா. உன்னுடைய வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது தாத்தா. ஓ, நீ அங்கே நல்லா இருக்க, இங்கே உன்னைய கல்யாணம் பண்ணாவே நல்லா தான் இருக்கான். ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்க்குறப்ப தான் எனக்கு பிபி ஏறுது. ஐயோ தாத்தா, என்னாச்சு? எதுவும் உடம்பு சரியில்லை என்ன? அது காரணமே நீங்கள் தானடா. இல்லை, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறது கிடையாது, உங்ககிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது. 2 பேரும் ஓகே சொன்னனால தானே இந்த மேரேஜ் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணி நீ அங்கே இருக்கிற, இவன் இங்கே இருக்கிறான். இன்னும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன மாதிரி 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகி முழுசாக 2 மாதம் கூட ஆகலை. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அந்த பக்கம் பார்க் சைலண்ட்டாகவே இருக்கிறாரு. உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி, என்ன சொன்ன? இங்கே வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணுவேன், இங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன் தான் நீ சொன்ன. இப்போ அங்கேயே இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போ தான் பார்க் வரப்போகிற? தாத்தா, இன்னும் கொஞ்சம் மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாகவே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு ஒரு மாதிரி சேடாக பேசுகிறாரு. அவங்க தாத்தாக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை ரொம்ப திட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு, பார்க் கோவமாக இருக்கியா? இல்லை தாத்தா, அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் போகுதுன்னு மட்டும் புரியுது. அது உங்கள் 2 பேருக்கும் உள்ள விஷயம், அதில் நான் தலையிட மாட்டேன். இப்படி தூரமாக இருந்தீங்கன்னா என்றைக்குமே அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்காது. பக்கத்தில் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். நீ அவனை புரிஞ்சிக்க முடியும், அவன் ஒன்றை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஒன்று நீ இங்கே வா, இல்லைன்னா அவன் அங்கே வரட்டும், என்னன்னு சொல்லி யோசிச்சு முடிவெடுங்க அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ட்ரையாங் வந்து நிற்கிறாரு. ட்ரையாங் இவ்வளோ நேரம் உங்கள் பேசுனது எல்லாமே கேட்டுகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ எதுக்கு அவனை திட்டிகிட்ருக்கீங்க? அவன் தான் அங்கே ஒர்க்குன்னு சொல்கிறான்ல, அவனாலே இங்கே வர முடியாது, என்னாலேயும் ஆஃபீஸை விட்டு போக முடியாது. நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போ போய் டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. ஜிமி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ வந்துட்டு டேங் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் டேங்க் வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறாரு. தாத்தா, எமர்ஜென்சி, நான் காலை கட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஃபுட் எடுத்து வாயில் வைக்கலாம்னு சொல்லி டேங்க் போயிருந்துருப்பார். அந்த வாய்ஸ் மாதிரி சேடாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது, அது டேங்க்குமே புரியுது. ஒரு சாப்பாடு எடுத்து வச்சுருப்பார்ல, அது உள்ளே இறங்கவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கிறாரு. இன்னொன்று வச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. இல்லை போதும் ஜின், அவர் பாட்டுக்கு இருந்துச்சு ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம டேங்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா பெட்டில் தான் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. வாலில் அவங்களுடைய மேரேஜ் பிக் இருக்குது. அந்த பிக்கில் டேங்கோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கோபமாக இருக்குது. அவருடைய கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் நம்ம பார்க்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு டேங்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க் வந்து பேசியிருந்துருப்பார்ல, அந்த வாய்ஸில் அவ்வளோ சேட் இருந்திருக்கும். அப்போவே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், நோ சொல்லிடுன்னு சொல்லி உன்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே இல்லைல்ல. நீயா தானே என் லைஃப்பில் வந்த, அப்போ உன் லைஃப் இப்படி தான் இருக்கும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல என் லைஃப்பில் வராதன்ட்டு. லவ்னா அது ஒருத்தவங்க மேலே மட்டும்தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுகாவை லவ் பண்ணேன், கிடைக்கல. ரியா மாதிரியும் கிடையாது. தன்னோட லவ் கஷ்டப்படுறத என்றைக்குமே நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய சுகா ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அது மட்டுமே போதும். என் சுகாவை பார்த்துட்டே நான் இருந்துருவேன் அப்படி சொல்லிட்டு பெட்டை போய் படுத்துடுறாரு. இப்போ நம்ம அப்படியே பாக் சைடு பார்த்தோம் அப்படின்னா காலை கட் பண்ணியிருந்துருப்பார்ல, அதே இடத்துல தான் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஒரு கையில் ரிங்,
வெட்டிங் ரிங் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நைட் டியூட்டி அவருக்கு. இப்போ அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சிட்டு, உன்னுடைய லவ் வேணா சுகாவாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய லவ் நீ தானே. நீ விட்டு போ சொன்னா என்னால் எப்படி விட்டு போக முடியும்? என்னுடைய லவ் நீ மட்டும்தான். நீ எப்படி சுகாவை மட்டுமே பார்த்துட்டு இருப்பியோ கடைசி வரைக்கும், அதே மாதிரி உன்னை மட்டுமே நான் நினச்சிக்கிட்டு நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கண்ணந்து அப்படியே டேர்ஸ் வருது. இப்போ நம்ம பேபி லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி தான் மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். கடைசி சீனில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் வந்து டயங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படி சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா. அதோடையே பார்க் அந்த ஊரை விட்டே வந்து போயிருந்திருப்பார். நீ டயங்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அவர் கண்ணு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து அப்படியே போயிருந்திருக்கோம். பார்க் அந்த போகிற ட்ரெயினில் இருந்து டயங்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. உன்னை விட்டு போவே எனக்கு மனசேலோ பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி தோணுது, ஆனால் உனக்கு யோசிக்க டைம் வேணும், அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு அந்த ஃபேஸ் மறையிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்படியே தான் 2 மந்த் அந்த ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். நீ பார்க் எப்போ வர? நீ வரேன் ஜீன், நாளைக்கு மார்னிங் நான் அங்கே தான் இருப்பேன். இதில்டா வர? ட்ரெயினில் தான் வரேன், வேறு இதில் வரேன். சரி ஓகே, உன்னை பிக்கப் பண்ண யாருன்னா அனுப்பவா? இப்போ பார்க் அப்படியே யோசிச்சுட்டு, யார் ஃப்ரீயாக இருப்பாங்க? யார் வேணாலும் வருவாங்கடா உன்னை கூப்பிட்டு வரதுக்கு. இப்போது ஜின்ட்டு வந்து மொபைலை வாங்கி, என்ன பார்க், நான் வேணா டயாங்க அமுச்சு வைக்கவா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. என்னை புரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும்தான்டா. ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூலாம் நீ உன் டயாங்கூட வச்சுக்கோ, கேங்கிட்டலாம் சொல்லாத. ஏன் உனக்கு நான் லவ் யூ சொல்லக்கூடாதா? நிறுத்து, என்ன சொன்ன? ட்ரயாங்கா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஜீன் கேட்குறாங்க. ஜீன் பார்க்க இருக்கான்ல, அவனுக்கு ட்ரயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கான். ட்ரயாங்க லவ் பண்ணுறானா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போன வாட்டி ஸ்டேஷனில் நம்ம டயங் தானே விட போனார், டயங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டிங்களா? என்ன பார்க், நீ ஜிமின் மாதிரியே பண்ணுறியா? அவன் தான் ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிடுவான், நீயும் அப்படியா? ஐயோ ஜீன், அப்படிலாம் கிடையாது. இந்த வாட்டி வரப்போ உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லலாம் தான் இருந்தேன். என்னால் அந்த ஜிமின் மாதிரிலாம் இருக்க முடியாது. நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதனால தான் என்னுடைய லவ்வை நான் டயங்கிட்ட சொல்லிட்டேன். ஜீன், நான் டயங்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கும் டயங்கும் மேரேஜ் பண்ணுவீங்களா? எப்படா 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்களே? சண்டை போட்டு லவ் வந்துருச்சு. சரி, அவன் ஓகே சொல்லிட்டானா? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் ஆல்ரெடி பார்க் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கத்துறாரு. இப்போ தான் பார்க்குக்கு ஐயோ ஏதோ உளர் வைக்க பார்த்தோமே, நல்ல வேலை ஜிமின் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்னது ஆல்ரெடி என்ன அப்படி சொல்லி ஜீன் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைங்கிற? அவன் வேறு யாரையும் அப்படி சொல்லி ஜின் வந்து யோசிக்கிறாங்க. ஐயோ ஜின், அப்படிலாம் எதுவும் இல்லை, வேறு எதனா ஒன்று யோசிச்சுட்டு. ஏன்னா டயாங் வந்து சுகா லவ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஜெஹோப்பும் இருக்கிறாரு. இது சுகாக்கே தெரியாது டயாங் லவ் பண்ண விஷயம். தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஜெஹோப்புக்கும் சுகாக்கும் நடுவில் எதனா ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னடா அமைதியாக இருக்கீங்க, சொல்லுங்கடா, எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்களா? ஜிமின், நீ தான் என்கிட்ட மறைப்ப, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜின், நான் ஏதோ பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த இதில் ஏதோ ஒன்று பேசிட்டேன். இதை பாருங்கள் ஜீன், நான் ட்ரயாங்க லவ் பண்ணுறேன், எனக்கும் ட்ரயாங்கும் மேரேஜ் பண்ணுவீங்க. அவன் ஓகே சொன்னானான்னு கேட்டேன். இப்போ என்ன நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோமா காலேஜ் படிச்சுட்டு இருக்கோமா? அவர் ஓகே சொன்னதான் மேரேஜ் பண்ணி வைப்பியா? ஏன் ஜீன், நீ ஆரம் மட்டும் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? அங்கே பாரு, ஜிம்மினும் ஜியோனும் மட்டும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டீங்க. தாத்தா சொல்கிற மாதிரி உங்கள் ட்ரயாங்க மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி உங்களுக்கு தோணலையா? பேசிட்டு தான் இருக்கிறோம், எதுக்குமே ஒத்து வர மாட்டேறான்னு நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவருக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ, மேரேஜ் பண்ணி வச்சுருங்க ஜீன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அது சரிதான் ஜின் ப்ளீஸ் எனக்கு ட்ரயாங் வேணும். என்னடா சாக்லேட் வேணுங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற? நீ டாக்டர்ரா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க. நான் ட்ரயாங் வேணும்னா நான் சின்ன பிள்ளைய கூட மாறிடுவேன். அதுவும் சரிதான். ஜிமினும் இதே வீட்டில் இருக்கிறான், நீயும் இதே வீட்டுக்கு வேண்டானா எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்ல நம்ம 3 பேரும். நீ வேற இத்தனை வருஷமாக எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்த. இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் போய் தாத்தாட்ட அப்புறம் ஆன்ட்டிகிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ ஜீன், பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ணுவேன். என்ன ஏன்டா கிஸ் பண்ணுறேன்? நீ தான் லவ் பண்ணுறிய டயாங்க, அவனை போய் கிஸ் பண்ணு. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்துக்கிறேன் ஜீன். ஐயோ இவன் ரொம்ப வெக்கப்படுறான். ஜீன், டயாங்க அமுச்சு வைக்கிறீங்க? எங்கடா ஓடி போகிறீங்களா என்ன? அது இல்லை ஜீன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் 2 பேரும் முக்கியமாக பைக் கொடுத்து விடுங்க, அப்போ தான்
என்ன க்ளோஸாக உட்காந்துட்டு வர முடியும்? இவனுக்கு முத்தி போச்சு. முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜிமீன். சரிடா, நீ ஜிமின்கிட்ட பேசு, வெளியே ஆரம் வந்திருக்காங்க போல இருக்கு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஃபோனை இப்போது ஜிமின் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அறிவு இருக்கா பார்க்? கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணி வைக்க பார்த்தேன். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சாரி ஜிமீன், ஏதோ ஒரு இதில் சொல்ல போயிட்டேன். நல்ல வேளை நீ சொல்லலை, நான் இருந்தனால சமாளிச்சிட்டேன். இந்த பார், வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. முக்கியமாக ஜிஹோ அப்புறம் சுகாவுக்கு தெரியவே கூடாது. சாரி ஜிமீன், இதுக்கு மேலே நான் கவனமாக இருக்கேன். சரி, ஜியோனா என்ன பண்ணுறா? அப்புறம் ஆளை என்ன பண்ணுறாரு? அதை ஏன் கேட்குற? படின்னு உசுரை எடுத்துகிட்ருக்கான். என்னடா மரியாதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? வேறு என்ன? இப்போ போய் படின்னு சொன்னால் ஜிமீன் ரெடியா? அதோ கூப்பிட்டார்ல. எங்கே? காலேஜுக்கு தான், வேறு எங்கே? என் தலையெழுத்து அப்படி சொல்லி ஜிமீன் தலையில் அடிச்சுட்டு, என்ன ஜியோன் காலேஜுக்கு போகணும், நான் மட்டும் அடிக்கணும்னு நினைப்பிய, ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா அப்படி சொல்லி ஜியோன் கத்துறாரு. இப்போ ஜிமீன் வேகமாக போயிட்டு நீ ரூமுக்கு வாடி, அப்புறம் இருக்கும் உனக்கு. இதைப்பா, ரூமில் நடக்கிற விஷயம் வேறு, இங்கே நடக்கிற விஷயம் வேறு அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் காரில் போய் ஏறிக்கிறாரு. ஜியோனுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே காரை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜியோன், சொல்லு என்ன எதுவும் ஸ்டடியை பற்றி சந்தேகமா? அது கிடக்குது அப்படி சொல்லி புக்கை தூக்கி போட்டு, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? டேங்க்ட அதை பற்றி பேசுனீங்களா? எதை பற்றி சொல்கிற? பார்க்கை பற்றி தான். ஆமாம்ல, நீ சொன்னல, நான் சுத்தமாக மறந்துட்டேன். வேலை விஷயத்தில் நான் எல்லாமே மறந்துட்டேன். ஆமாம், ஸ்டார்டிங்கில் நீ தான் பார்க்குக்கும் டயங்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன சொன்ன? நீங்களே மறந்தால் என்ன அர்த்தம்? இதை பாருங்கள் ஜீவன், இப்படியே விட்டோன்னு சொன்னால் டயம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டார். அவருடைய லவ் தான் சேரல. அட்லீஸ்ட் அவரை லவ் பண்ணுற ஒரு பர்சனையாவது மேரேஜ் பண்ணி வச்சானா இன்னும் டயங்க நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்கள்ல. நாங்களும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பார்க்க பிரிஞ்சு இருக்கிறது? இதுனா முடிவெடுங்க ஜீவன். சரி, இதை பற்றி நான் ஆரம்பிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி கால் பண்ணியிருந்தால, அப்போது ஜின்னுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? எப்படி அப்படி சொல்லி கேட்குறாரு. அங்கே எல்லாம் 3 பேர் பேசியிருந்துருப்பாங்களா, அது வந்து ஜிமின் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போனா நமக்கு பிரச்சனையே இல்லை, ஜின் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவாங்க. நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஆரம்பிட்ட இதை பற்றி பேசிடுறேன். இப்படி கட் பண்ணனா நைட் தான் ஒரு பிக் ஸ்மைலோடைய வீட்டுக்குள்ளே வராரு. கை ஃபுல்லாக சாக்லேட்டு டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்குள்ளே தான் பார்க்குறாரு. என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன? எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்க. சித்தப்பா முக்கியமான விஷயந்தான் அப்படி சொல்லி ஜியோனா சொல்லுது. ஆமாம் சித்தப்பா, முக்கியமான விஷயந்தான் அப்படி சொல்லி ஆரமோட பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதுவா சித்தப்பா, நீயும் எத்தனை நாள் தான் அப்படி தனியாகவே இருப்ப, அதனால தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே நிமிந்து முன்னாடி உட்காந்துருக்க சுகா தான் பார்க்குறாரு. ஒரு செகண்ட் தான் அவருடைய பார்வை அப்படியே திருப்பி, என்ன தாத்தா இது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தானே கேட்டேன். எத்தனை நாள் டைம்டா? போதும், உனக்கு டைம் கொடுத்த வரைக்கும் போதும். அது லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவேன், அவங்களே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீ எதுக்குமே செட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் யாரை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். தாத்தா என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஆமாடா, இதை பார், ஜென்னோட பிரதர் இருக்கான்ல பார்க், அவனை தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான் இருக்கோம். தாத்தா இப்போ வேணாமே தாத்தா, இதை பாருடா, நீ மட்டும் இப்படி தனியாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு தாத்தா கத்தனோன்னே, அப்பா அமைதியாக இருங்க, நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ஆண்டி தான் எந்திரிச்சு வந்து டேங்கோட கையை பிடிச்சிட்டு, என்ன தாப்பா உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, எல்லாருமே மேரேஜ் பண்ணி அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நிறைவாக இருக்குது. ஆனால் உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயம். மேரேஜ் பண்ணிக்கோ டயம், எங்களுக்காக. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் என்னை நம்பி விட்டு போயிருக்காங்க. உன்னைய இப்படியே எங்களால் விட முடியாதுடா. நாளுக்கு நாள் எங்களுக்கும் வயசாகுதில்ல, அதுக்குள்ளாட்டி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்காக. தாத்தா உன்னை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? இப்போலாம் அவர் முன்ன மாதிரி இல்லை. அவருக்கு அப்பப்போ பிபிலாம் ஏறுதுடா. சொன்னால் கேளு, உன்னை நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு எங்களுக்காக. ஆமாம் டயாங், இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீ யாரையும் லவ் பண்ணியா அப்படி சொல்லி சுகா தான் கேட்குறாரு. டயாங் வந்து என்ன சொல்கிறதே தெரில, அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. சொல்லு, யாரையும் லவ் பண்ணியா? இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் என்ன பிரச்சனை? நீ தான் யாரையும் லவ் பண்ணல, அப்போ வீட்டில் பார்க்குறவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ, போக போக எல்லாம் சரியாயிடும். ஜியோன் அங்கே டயாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆரமும் அப்படி தான். சரி ஓகே, எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க் ஓகே சொன்னானா எனக்கும்
ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ ஓகே சொன்னானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போ டயான் பைக்கில் சாஞ்சபடி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஹாய் அப்படி சொல்லி அவர் முன்னாடி வந்து பார்க் நிற்கிறாரு. ஹாய் அப்படி சொல்லி மறுபடியும் டயாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறாரு. என்னாச்சு என் மேலே கோவமா? அது வந்து அன்னைக்கு சாரி, சடனாக அந்த மாதிரி நான் நடந்துட்டுருக்கக்கூடாது. எதையுமே நான் எனக்குள்ளே வச்சுக்க மாட்டேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து. அதுக்கு எப்படி உங்ககிட்ட சொல்கிறது தான் எனக்கு தெரியல. அதனால தான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லி ரூடாக பேசுகிறாரு. என்ன பேசணும்? இந்த மேரேஜ்க்கு நோ சொல்லிவிடு. என்ன சொல்கிறீங்க டயான்? உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் உனக்கு எனக்கு மேரேஜ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீ வீட்டுக்கு போனேன்னா தாத்தா உங்ககிட்ட கேட்பாரு. வீட்டில் கேட்டாங்கன்னா நோ சொல்கிறேன், புரியுதா டயான்? அது வந்து இந்த பார், உனக்காக அங்கே டாக்ஸி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படி சொல்லி டயாங்க அங்கேருந்து போகிறாரு. பூரா டயாங்க தான் பார்க் வந்து பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா வீட்டில் தான் எப்பவும் போல தான் டயாங் அவருடைய ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. டயாங் வந்துட்டான் அப்படி சொல்லி அவங்க ஆன்ட்டி போய் டயாங்கோட கையை பிடிச்சி, வா டயாங், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னாச்சு அத்தை? ஏய் பார்க்கு ஓகே சொல்லிட்டான்டா. என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, பார்க் ஓகே சொல்லிட்டான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் வீக்கே உனக்கும் பார்க்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஜிமின் டயாங்கோட ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜா? ஆமாடா, நீ என்ன சொன்ன என்கிட்ட? பார்க் ஓகே சொன்னால் உனக்கு ஓகேன்னு சொல்லி நீ சொன்னல, அதனால தான் நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம் உனக்கும் பார்க்குக்கும் நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயும் இது தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். சரி போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி அவங்க ஆண்டி சொன்னோன்னே டைமுக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம நோ தானே சொல்ல சொன்னோம், இவன் ஏன் இப்போ ஓகே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மேலே அவ்வளோ கோவம் வருது. அதே கோவத்தோட இப்போ அவர் ரூம் போயிடுறாரு. கையில் வச்சுருக்க ஆஃபீஸ் பேக்கை தூக்கி அந்த பெட்டில் விசிறி அடிக்கிறாரு. நோ சொன்னால் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம்? இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது, அதுக்குன்னு நான் போய் வீட்டில் இன்னும் சொல்ல முடியாது, என்னால் யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது. அப்போனா பார்க்கை தான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பார்க்கோட ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா ஜெயா, இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை ஜீன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய பார்வை பார்க் மேலே போகுது. பார்க் டேங்க் பார்த்தோன்னே அப்படியே எழுந்துச்சி நிற்கிறாரு. இவ்வளோ கோவமாக பார்க்குறாரு. இப்போது பார்க் டேங்கை பார்க்கவே இல்லை. என்னாச்சு டயாங், எதுவும் பார்க்கிட்ட பேசணுமா என்ன? நீ வேணா பேசு டயாங், நான் போகிறேன் அப்படி சொல்லி ஜீன் வந்து போகிறாங்க. இப்போ ஜின்னோட கையை பார்க் பிடிச்சிட்டு, ஜீன் எங்கே போகிறீங்க? இல்லைடா, டயாங் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கான்ல, அது அப்புறமா கூட பேசிக்கலாம் ஜீன், இப்போது நான் உங்கள் கூட பேசணும். டயாங், நான் ஜின் கூட பேசணும். இப்போ தான் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கீங்க போல இருக்க, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அங்கே டயாங்க்கு அவ்வளோ கோவம் வருது ஜின் மேலே. டயாங்க்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும். அவர் முன்னாடி பார்க்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் அவர் அந்த ரூம் விட்டு வந்து போயிடுறாரு. இப்போ தான் பார்க்கு மூச்சே வருது. ஏன்னா டயாங் அப்படி மறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்னாச்சு பார்க்? டயாங்கோட ஃபேஸை பார்த்தா ஏதோ சரியில்லை. ஒருவேளை அவன் உன்னை லவ் பண்ணலையோ? ஜீன், அவங்க லவ் பண்ணலன்னா என்ன, நான் டயாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் எல்லாரும் மேலேயும் பார்த்தோன்னே லவ் வந்துடாதுல்ல, அந்த மாதிரி தான் டயாங். மேரேஜ் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஜீன், இப்போ எதுக்கு உங்கள் ஃபேஸை எப்படி வச்சிட்ருக்கீங்க? நீங்கள் உட்காருங்க, உங்ககிட்ட நான் நிறையா பேசணும் அப்படி சொல்லி ஜின்னை உட்கார வச்சுட்டு பார்க்காங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் டயாங்கை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். எவ்வளோ திமிர் இருந்தால் என்கிட்ட என்னை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு எப்படி பண்ணுவான்? இன்றைக்கி நீ எஸ்கேப் ஆகிட்டா, எப்படி நீ என்கிட்ட மாட்டுவல, அப்போ பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லி அங்கே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் அப்புறம் ஜியோனோட ரூமில் பார்த்தோன்னா, என்ன ஆச்சுடி பாப்பா, இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிட்ருக்க? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? நீ என் டயாங்க நம்பலையா? டயாங்க எனக்கு நல்லாவே தெரியும். டயாங் என்னுடைய ஃப்ரெண்ட். நீ ஏன் சொல்கிற டயாங் உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு? அவன் எப்படி பார்க்க ஹர்ட் பண்ணுவான்? ஆனால் பார்க்க யோசிக்கிற மாதிரி டயாங் யோசிக்கலல்ல. டயாங்கோட மனசில் சின்னமாக சுகா தான் இருக்கிறாரு. அதனால்தான் அவன் ஓகே சொல்லாமே இந்த மேரேஜ்க்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது.
உனக்கு பிடிக்காம இதை பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. பார்க் உன்னுடைய பிரதருங்கிறனால நீ பயப்படுறியா? அப்படிலாம் இல்லை. எனக்கு டயங் மேலே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் விருப்பமே இல்லாத ஒரு மேரேஜ், அது அவங்களுக்குள்ள எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை பார், நீ நானும் தான் லவ் பண்ணோம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இல்லையா? அதே மாதிரி தான் டயங் அப்புறம் பார்க். எனக்கு நம்பிக்கை இருக்குடி, ஒன்றும் பயப்படாத, புரியுதா? அதை சாக்க வச்சுட்டு படிக்காமல் வந்து படுக்காத. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குது, போய் படிப்போம். ஜூன் ஒரேது போய் படி அப்படி சொல்லி அதட்டுறாரு. எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ஸை ஓப்பன் பண்ணி உட்காந்துட்ருக்கிறாரு. இப்படியே தான் 1 வீக் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. டயங்க்கு எப்படியாவது பார்க்க பார்த்து பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் முடியல. வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் நோவும் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருடைய ஃபேஸ்லையும் அவ்வளோ ஹாப்பி இருக்குது. இந்த மேரேஜ் வேணாம்னு சொல்லான் தான் அவங்க போய் உட்காந்துருந்துருப்பாரு. ஆனால் அவங்க எல்லாமே நாளைக்கு மேரேஜ்க்கான எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ டயங் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போய் கார்டனில் தான் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது பக்கத்தில் ஜியோன் தான் வந்து உட்காராரு. ஜியோனை பார்த்துட்டு டயங் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்ருக்கிறாரு. என்ன தண்டை நினச்சிட்ருக்க? நீ ஏன் ஃபேஸ் அப்படி உருன்னு வச்சிட்ருக்க? வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாரு உனக்கு மேரேஜ் நடக்கிறத நினச்சி. பழசெல்லாம் மறந்துடுன்னு சொல்லி நான் சொல்லலடா. இருந்தாலும் அதை விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுதான் நான் சொல்கிறேன். யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய லவ்வை மறக்க முடியாது தான். அதுக்குன்னு அதையே நினச்சிட்டு நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தனா உன் லைஃப் என்ன ஆகும்? என்ன ஜியோ நீ பேசிகிட்ருக்க? எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி பேசுனா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். அரைமையாக என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. பார்க் ரொம்ப நல்ல வேண்டாம், மேரேஜ் பண்ணிக்கோ, எல்லாமே சரியாயிடும். என்னால் மறக்க முடியல ஜியோன் அப்படி சொல்லும் போதே அங்கே ஜியோனுக்கு என்ன சொல்லது தெரில. அப்படி தலையை குனிஞ்சிட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போனா நீ ஏன்டா இப்படி இருக்கிற? ரியா மாதிரி இருந்திருக்க வேண்டி தானே? அவங்களுடைய லவ் அடையிறதுக்கு யார் வேணாலும் கஷ்டப்படுத்திருக்கலாம்ல. ஜியோன், என்ன நீ அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியா? என்னுடைய லவ்வை நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன்டா. அவள் ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். ரியா வேறு, டயங் வேறு ஜியோன் அப்படி சொல்லிட்டு அங்கே டயங்கோட கண்ணிலேருந்து அப்படியே டிஎஸ்ஏ வந்திருக்கோம். இப்போ ஜியோன் போய் ஹக் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு நாள் மாறும்டா. அதுக்குள்ளாட்டியும் அங்கே அரமோட பையன் ஒரு ஜியோனோட பேபி 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதோட அவங்க அப்படியே நார்மல் ஆயிடுறாங்க. இப்படி கட் பண்ணனா நெக்ஸ்ட் டே சர்ச்சில் தான். என்னடா பார்த்துட்ருக்க, ரிங்கு போடு, அவள் எவ்வளோ நேரமும் கை நீட்டிகிட்ருக்கான் அப்படி சொல்லி அவங்க தாத்தா வந்து சொன்னோன்னே இப்போ டயங் வேறு வழியே இல்லாமல் பார்க்குக்கு அப்படியே ரிங் போடுறாரு. அப்போ கூட பார்க் அப்படி முடிச்சு பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் பார்க் டயங்க பார்க்கவே இல்லையே. நீ கண்டிப்பாக என்னை முறைப்பேன்னு தெரியும்டா, பார்த்தா தானே. நான் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேன்டா, எதாக இருந்தாலும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு முடிவோடு பார்க் இருக்கிறாரு. அங்கே டயங் ரிங் போட்டு முடித்தோடனே பார்க் டயங்க்கு வந்து ரிங் போடுறாரு. மேரேஜ் முடிஞ்சிச்சுப்பா, இப்போது இங்கே கிஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி எங்கள் ஃபாதர் சொன்னோன்னே இப்போ தான் பார்க் டயங்க பார்க்குறாரு. டயங்க்கு அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் இங்கே வேணாமே, எதாக இருந்தாலும் நாங்கள் ரூமில் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லி பார்க் வந்து சொல்கிறாரு. இப்போ நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம், கப்புள் ஃபோட்டோ அப்படி சொல்லி இப்போ டயங்கோட கையை அவருடைய கையை அப்படியே கோர்த்த மாதிரி டைட்டாக ப்ரைட் ஸ்மைல் பண்ணிட்டு பார்க் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு ஜிமின் இப்போது டயங்க தான் பார்க்குறாரு. டயங்கோட ஃபேஸே அவ்வளோ ரூடாக இருக்குது. இப்போ அப்படியே திரும்பி பக்கத்தில் நிற்கிற ஜியோனை தான் பார்க்குறாரு. என்னடா அங்கே அங்கே பாரு ஜியோன், அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஆனால் டயங்கோட ஃபேஸில் அந்த ஹாப்பியே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியம். இப்போ பார்க்கால டயங் ஹர்ட் ஆகிறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. திரும்பி டயங் பார்க்க ஹர்ட் பண்ணாலும் அதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி சொல்லி அங்கே ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜிமினோட ஷோல்டரில் ஜியோன் அவளுடைய ஹேண்டை போட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கோட லவ் கண்டிப்பாக டயங்க மாற்றிடும். ஜிமி என்னாச்சு? இப்போ ஏன் என் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வர? தில்லடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான். என்ன பேசணும் அப்படி சொல்லி பார்க்கோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். அதான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கிறாரு. என் மூஞ்சியில் எதுனா இருக்கா? உன் மூஞ்சி மாதிரி தான் என் மூஞ்சி இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லு. அது இல்லைடா, நீ டயங்க லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் டயங்கோட ஃபேஸே எப்படி இருக்க பாரு, பயமாக இருக்குடா எனக்கு. எனக்கு நீயும் முக்கியம், டயங்கும் முக்கியம். எனக்கு என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் டயங்க்கு.
நீ எத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட கேட்டாலும் அவன் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டான் ஜெமீன். நீ பயப்படாத, எதாக இருந்தாலும் சரியாயிடும். எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லி இப்போ ஜெமீனோட கையை பிடிக்கிறாரு. எனக்கு நீயும் முக்கியம், ட்ரையாங்கும் முக்கியம். இங்கே ஜெமீன் சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லாமே சரியாயிடும் ஜெமீன், வா நம்ம 2 பேரும் ரொம்ப நேரமாக தனியாக பேசிகிட்ருக்கோம், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட 2 பேருமே அப்படியே ஜாயின் ஆகிருக்கிறாங்க. எங்கே போனீங்க 2 பேரும் அப்படி சொல்லி ஜென் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே தான் அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ட்ரையாங்கோட ரூமில் தான் பார்க் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஜிமின்ட்ட தைரியமாக பேசிட்டேன், ஆனால் அது இவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ட்ரையாங் நோ சொல்லியும் நான் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக என்கிட்ட கோவப்படுவார். அது 1 வீக் என்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் தான் வேணும்னே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வேறு வழி கிடையாது, அவனை ஃபேஸ் பண்ண தான் வேணும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்க் அப்படி சொல்லி பார்க் இங்கே யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா டேயாங்க பார்த்தோன்னே பார்க் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போது பார்க்கை பார்த்துக்கிட்டே அந்த டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு பார்க்கை பார்த்தபடி தான் பார்க்கிட்ட அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. வெல்கம் பார்க், எப்படி இருக்க என்னுடைய ரூம் அப்படி சொல்லி நார்மலாக பேசுகிறாரு. பார்க் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன டோயாங், இல்லை என் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கல்ல, அதனால தான் உன்னை வெல்கம் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்க. பார்க் என்ன பற்றி சொல்ல தெரியாமல் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கிறாரு. என்னடா என்னையே பார்த்துட்ருக்க? ஓ, நான் உன்னுடைய லவ் உனக்கு கிடச்சிருச்சு, அதனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா பார்க், நான் ஹாப்பியாக இல்லை அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளுறாரு. அங்கே பார்க்க அப்படியே பயமாகிடுது. ஒரு மாதிரி பயத்தோடைய சீட்டில் நிற்கிற ட்ரையாங்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்னே மேரேஜுக்கு நோ சொல்லுன்னு தானே சொன்னேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? என்னை மேரேஜ் பண்ணிட்டா நான் உனக்கு ஏற்றுப்பேன்னு சொல்லி நீ நினச்சி. உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே இந்த ரியாவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஜோனுக்கு ரியாவை சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருந்தோம் உன்னே மாதிரியே தான் ஜோனோட லைஃப்பில் அவன் வந்தா. கடைசி வரைக்கும் ஜோன் ரியாவை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவன் மனசில் ஜெமீன் இருந்தான். என்ன சொன்னட்டேன், நான் ரியா மாதிரியா இருந்துட்டு போகிறேன், ரியா மாதிரியே இருந்துட்டு போனேன். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுடைய லவ் அடையிறதுக்கு அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போனான். அதே மாதிரி தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னுடைய லவ் அடையிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியலட்டையா. நீ யாரையும் லவ் பண்ணுறியா என்ன? இல்லைனா நீ எதுக்கு என்னை மேரேஜ் பண்ணுறது நோ சொல்கிற? ஆமாடா, நான் யாரும் லவ் பண்ணுறதா, அது எதுக்கு உன்கிட்ட நான் சொல்லணும்? அப்போனா நீ தைரியமாக வீட்டில் சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ அவங்களையும் மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே. அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம் பார்க்க. ஒருவேளை அவங்க வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிட்டாங்களோ, உன்னையும் லவ் பண்ணாமல் வேறு யாரையும் லவ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க் டயங்கோட ஃபேஸை பார்க்குறாரு. டயங்கோட ஃபேஸ் ஒரு செகண்ட் அப்படியே சேட் ஆகுது. சுகாவோட ஞாபகம் வருது அவருக்கு. உன்னுடைய முகமே சொல்லுது அவங்க வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை நல்லா வாழ்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் ரியா மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப்குள்ளே தேவையே இல்லாமல் உள்ளே போகிறேன் அப்படி தானே? ஏன்னா ரியாவோட கசின் தானே நீ. அப்போ அவளோட புத்தி தானே உனக்கு இருக்கும். எனக்கு ஏண்டா இருக்குது? உன் லைஃப்பில் வேறு யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உன்னை நான் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் எப்படி திரும்ப இருப்பேன், என் லவ் எங்கேயா இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உன்னே மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன். என்ன சொன்னேன்? நான் ரியா மாதிரியா? நீ தோண்ட ரியா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும் போது டயாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அப்படி போய் பார்க்கோட நிற்க அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. என்ன சொன்னேன்? நானும் ரியாவும் ஒன்றா? அவளை மாதிரி நான் கிடையாது, நீ தான் அவளை மாதிரி. விருப்பமே இல்லாமல் ஒருத்தவங்க லைஃப்குள்ளே வர்றது உனக்கு அசிங்கமாக தெரியல? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லவ் ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு அது போதும். அப்படி தானே இருந்தேன். எதுக்கு என் லைஃப்குள்ளே வந்தேன் அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணாரு. அந்த பக்கம் சுத்தமாக பார்க்கல, ப்ரீத் பண்ணவே முடியல. அந்த கையை போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாரு. டயம் அவ்வளோ கோமா பார்க்க தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போவும் அந்த நெக்கப்புறம் அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல பார்க்கல. ஒரு ஐஸ்லாம் ஒரு மாதிரி கலங்கி அப்படி டியோஸே வர ஆரம்பிக்குது. இப்போ அவருடைய கையை நெக்லேருந்து எடுத்தோடனே அப்படியே துப்புன்னு பார்க்க கீழே விழுந்துடுறாரு. என்ன டயம், அந்த ரியாவோட உன்னை வச்சு பேசுகிற உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். உன் லைஃப்பில் வேறு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உன் லைஃப்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். உன் லவ் உன் கூட இல்லை, அவங்க தனியாக வேறு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் உன் லைஃப்குள்ளே வர்றது என்ன தப்பு இருக்குது? தப்பு தான்.
நீ என் லைஃப்குள்ளே வந்தது தப்பு தான். நான் மேரேஜ்க்கு நோ சொல்லுன்னு சொன்ன போதும் நீ என் லைஃப்குள்ளே வந்தது தப்பு தான். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல பார்க்க. என் லைஃப் விட்டு போயிடு. என் லைஃப் விட்டு மட்டும் கிடையாது, இந்த இந்த வீட்டை விட்டுமே நீ போயிடு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. எதனா எதனா உன்னை பண்ணிடுவேன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. இது வரைக்கும் யாரையும் நான் ஹர்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியுது உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு. ஏன்னா உன்னை அந்தளவுக்கு நான் வெறுக்கிறேன். உன்னை என்னால் ஏற்றுக்க முடியாது பார்க்க. என் லைஃப்பை விட்டும் இந்த வீட்டை விட்டும் நீ போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டே டைம் வந்து போயிடுறாரு. பார்க் அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் நெக்கில் அவ்வளோ பெயினாக இருக்குது. அவருடைய ஹேண்ட் எடுத்து நெக்கில் வச்சுட்டு போகிற டயங்க தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. போயிடுறேன் டயம். உன் லைஃப் விட்டு மட்டும் கிடையாது, இந்த வீட்டை விட்டுமே நான் போயிடுறேன். விருப்பமே இல்லாமல் உன் லைஃபுக்குள்ளே வந்தது என் தப்பு தான். நீ இந்த அளவுக்கு என்னை விருப்பம்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, ஒன் சைட் லவ் தானே. நீ வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன். ஆனால் நீ சுகாவை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை தொடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் இளம் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவிலே. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. காதல் இதுதானா சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம்